இந்தியா பூட்டான் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக பூட்டான் சென்றுள்ளார். நாட்டின் பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து முதல் வெளிநாட்டு பயணமாக பூட்டான் சென்றுள்ளார். அவருக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்நாட்டின் சார்பாக பிரதமர் மோடிக்கு சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்நாட்டின் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் இன்று நரேந்திர மோடி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பூட்டான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது தனக்கு கிடைத்த கௌரவம் என்றும், முன்னேற்றம், பாரம்பரியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பூட்டானுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். விழிப்புணர்வு மற்றும் ஜனநாயக பாரம்பரியம் மூலம் பூட்டான் தனது மக்களிடையே ஜனநாயகத்தை கொண்டு வந்துள்ளது என்று குறிப்பிட்ட மோடி, ஒரு நாட்டின் ஜனநாயகத்தின் சக்தி அதன் பகுதிக்கும் மக்களுக்கும் முக்கியமானது என்று தெரிவித்தார். இந்தியா பூட்டான் இடையிலான உறவு வலுவானது மட்டுமன்றி பாரம்பரியத்தின் அடிப்படையிலானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பொக்கிஷம் என்று தெரிவித்த மோடி, அதனை பாதுகாப்பதும் வலுப்படுத்துவதும் அனைவரது கடமை என்று குறிப்பிட்டார். உலகத்தரத்தில் நமது உயர்கல்வி முறையை நிலைநாட்ட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெற்ற இந்திய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் 3வது மாநாட்டில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டார். முன்னதாக மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரணாப் முகர்ஜி, கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து ஏறத்தாழ 1500 ஆண்டுகளாக உயர்கல்வியில் மற்ற நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக திகழ்ந்ததாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது சர்வதேச அளவில் எடுக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவில் நமது உயர்கல்வி தரம் சர்வதேச அளவில் பேசப்படவில்லை என்றும், இதனை கருத்தில் கொண்டு அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். இதனால் உலக தரத்தில் நமது உயர்கல்வி முறையை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் வாழ்வில் உயர்ந்த குறிக்கோள்களை அடைய அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும் அறிவுறுத்தினார். மதுரை பேருந்து நிலையம் அருகே ஒருங்கிணைந்த ஆம்னி பேருந்து நிலையம் பொதுமக்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து தினமும் ஏராளமான ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதியில் தினம்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பயணிகள் அவதியுற்று வந்தனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆம்னி பேருந்துக்கு என தனி பேருந்து நிலையம் அமைக்க அப்பகுதி மக்கள் அரசிடம் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று தற்போது நிறைவடைந்தன. இந்நிலையில் புதிய ஆம்னி பேருந்து நிலையத்தின் சேவைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளது. புதிதாக துவங்கப்பட்ட முஸ்லிம் பெண்கள் உதவி சங்கம் நாடெங்கிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அதன் மாநில தலைவர் கமாலுதீன் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே உள்ள நெல்லைப்பேட்டையில் முஸ்லிம் பெண்கள் உதவி சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது கடந்த 2007ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த முஸ்லிம் பெண்கள் உதவி சங்கம் தமிழக அரசிடம் பல்வேறு உதவிகளை பெற்று இஸ்லாமிய ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கமாலுதீன் தெரிவித்தார். மேலும் இந்த சங்கத்தை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் நோக்கில்